மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜில் உள்ள எம்எஸ் வேர்டு வந்து தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 வேர்டு. இதில் வேர்டு 2010 இப்போ பார்த்துட்ருக்கோம். போன தடவை பார்த்தது கண்டினியூ பண்ணலாம். போன தடவை ஃபைல் மெனுவில் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஓவராலாக என்னென்ன எதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம போன தடவை ஏற்கனவே ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். முன்னாடியே வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கன்னா தேவைப்படலாம்னு நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டாம், சும்மா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் டைப் பண்ணி வச்சு சேவ் பண்ணால் மட்டும்தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட மெமரபுளாக அதை எடுத்து பார்க்க முடியும். ஏதாவது வேணும்னா கரெக்ஷன் வேணும்னா அப்படியே திரும்ப டைப் பண்ணாமல் ஒரே டாக்குமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பேஜ் அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது, 4 லெட்டர் 5 லெட்டரில். ஆனால் வந்து ஒரு 40 பக்கம் 50 பக்கம் நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துனால இந்த சேவ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து உபயோகப்படும். இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா விண்டோ வரும். ஓகே, இந்த விண்டோவில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஏற்கனவே முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருந்தது டி ட்ரைவில் டியூட்டர் அப்படிங்கிறது. டியூட்டரில் வேர்டில் ஹலோ வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, ஹலோ வேர்ல்டு. இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேரில் வந்து அது வந்துடும். ஓகே, இந்த பேரில் வந்துடுச்சு. இப்போ வந்து சாதாரண ஒரு கேள்வி ஒன்று வரும். நம்ம நார்மலாக டைப் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல மட்டும் கீழே வந்து சிகப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்குது, அடிக்கோடு. இது எதுக்காக வருது? இது பிரிண்ட் பண்ணும்போது இதே மாதிரி வருமானா? இது பிரிண்ட் பண்ணும்போது வராது. இது வந்து நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போதும் ப்ரிவியூ பண்ணும்போது மட்டும் காட்டிக்கும். அதாவது நம்மளுக்கு பார்க்கும்போது மட்டும், பேப்பரில் இது வராது. இது எதுக்காக அப்படின்னா இந்த கோடை வந்து நேராக இருக்காது, வளைவாக இருக்கும். நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது டிக்ஷனரி, அதுக்கு வந்து எம்எஸ் வேர்டில் இருக்க டிக்ஷனரி வச்சு செக் பண்ணி அது வந்து அந்த டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டா தப்புன்னு சொல்கிறது தான் வந்து இது. இப்போ வேர்ல்டு அப்படின்னு வரல, ஃபைல்லையும் வரல. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நமக்கு அது லெட்டர் தெரிஞ்சால் சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து மவுஸ் வச்சு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் அதுவே சரியான லெட்டரை சொல்லிடும். இருக்கு இல்லையா? இதுவே வந்து சரியான லெட்டரை வந்து சொல்லும். ஹலோ இதில் நம்ம என்ன டைப் பண்ண நினச்சோமோ அது எதாவது தப்பாக இருக்கா அப்படின்னா அந்த எந்த வார்த்தை நம்ம சரியாக இருக்கோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம சரியாகவே இருக்கும், நம்மளோட ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கும், அது இந்த டிக்ஷனரியில் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஒமிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம செக் அப்படிங்கிற வார்த்தையை அதிக நிறுவனங்கள் வந்து பயன்படுத்துவாங்க, தனிநபர் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த செக் அப்படிங்கிறது இப்போ செக்குன்னு வார்த்தை பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து நமக்கு சிவப்பு கலர் மார்க் காட்டலை. ஏன் அப்படின்னா நம்ம வார்த்தையை வந்து இன்னும் முடிக்கலை. வார்த்தை எப்போ முடியும் அப்படின்னா ஸ்பேஸ் பார், கீபோர்டில் இருக்க ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணால் மட்டும் தான் அந்த வார்த்தை முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த எரர் காட்டும். இப்போ ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து செக் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து இது எரர் வரல. ஆனால் ஒரு சில கம்ப்யூட்டர்ஸில் வந்து இது வந்து எரர் வரும். அது ஏன் அப்படின்னா இது இருக்கு இல்லையா? இப்போ வந்து லாங்குவேஜ் இருக்குது. இந்த லாங்குவேஜ் வந்து ஓகே, இப்போ யூஎஸ்க்கு மாறிடுச்சு இந்த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை மாற்றுறதுக்கு இந்த இடத்துல கீழே போய் இங்கிலீஷ் யூஎஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். யூஎஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. செக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து வராது, இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் கிடையாது. ஆனால் இந்தியன் இங்கிலீஷில் வந்து இது வந்து தாராளமாக வரும். நம்ம அதனால என்ன பண்ணிடுறோம்னா இது யூஎஸில் இருக்கும்போது இந்த எரர் வரும். இதே இந்தியா வந்து போகும்போது இந்த எரர் வந்து இருக்காது. இதுதான் வந்து பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டிக்ஷனரி வந்து மாறும். இதே மாதிரி தமிழுக்கு இருக்குது, மலையாளம், கன்னடம் எல்லாத்துக்குமே டிக்ஷனரி இருக்குது. அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த டிக்ஷனரி வந்து இந்த மெயின் ஸ்க்ரீனில் கீழே பாட்டத்தில் இருக்குது. இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ். இந்த இதில் வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜோட டிக்ஷனரி வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து இந்த லெட்டரில் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு HELLO இதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். அதை கொடுத்துட்டோன்னா தானாகவே அந்த லெட்டர் வந்து மாறிடுச்சு. இது வந்து 3 வழிகளில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த இடத்துல நம்ம தவறான சொல்ல டைப் பண்ணிருந்தோம் அப்படின்னா மவுஸ் வச்சு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு புக்கு மாதிரி போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த வேர்ட்ஸுக்கு அடுத்து அது வந்து இந்த புக்கு மாதிரி இருக்கிறது தனி ஒரு மெனு. அதில் கிளிக் பண்ணால் அது வந்து
நமக்கு எல்லாத்தையுமே காட்டும் எரர் ஏதாவது இருந்ததுன்னா. இப்போ வந்து இதில் எதுவுமே ஸ்பெல்லிங் எரர் இல்லைன்னு அதை கிளிக் பண்ணால் மெசேஜ் வந்துடுச்சு. நான் இதை திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த புத்தகமாக இருக்குது, கிளிக் பண்ணுறேன், ஸ்பெல்லிங் கிராமர் எரர் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைனா கீபோர்டில் F7 அப்படிங்கிற பட்டன் இருக்குது. எல்லா கீபோர்டுமே F7 ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்பெல்லிங் கிராமர் வந்து செக் பண்ணும். இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது தப்பாக இப்போ வந்து திரும்பவும் ஒரு அதே மாதிரி தப்பு பண்ணலாமே. இது தப்பு பண்ணிட்டோம். இப்போ தப்புன்னு அது காட்டிடுச்சு. இப்போ F7 ப்ரெஸ் பண்ணுறேன், அதுவே வந்து சொல்லும். இதில் இந்த இது வந்து ஸ்பெல்லிங் கிராமர், இந்த லெட்டர் வந்து தப்பாக இருக்குது, அதனால் அது வந்து சொல்லுது. இதே மாதிரி எத்தனை தப்பாக இருந்தாலும் அது வந்து சொல்லிக்கிட்டே போவோம். இந்த இடத்துல கீழே வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து சரியான ப்ரொனன்சியேஷனை கொடுத்துட்டு அதை வந்து மாற்றிக்கலாம். இதை மாற்றுறது அப்படிங்கிறது பின்னாடி வர இதை பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பாக போகும்போது பார்க்கலாம். இது ஆரம்பங்கிறதுனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த சிகப்பு கோடு இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டில் தப்பு பண்ணால் பயப்பட வேண்டாம். ஒருவேளை அது தவறான நீங்கள் தவறாக டைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டிக்ஷனரியில் அது இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த காமிச்சு. இது நமக்கு இங்கிலீஷ் இந்தியா டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதுனால இந்த செக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதே யூஎஸ் டிக்ஷனரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செக் வராது, எரர் காட்டும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிக்ஷனரி இருக்கும். அதனால் ஒரு சில நேரத்தில் வந்து உங்கள் வார்த்தைகள் வந்து தப்பாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிக்ஷனரியில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன வேணுனாலும் இது பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தால் அடுத்த வரி வர்றதுக்கு தானாகவே அதுவே போய்டும் கர்சர். நம்ம இப்போ நீளமாக வந்து ஒரு விஷயத்தை டைப் பண்ணி இப்போ வந்து நம்ம நீளமாக ஒரு விஷயத்தை டைப் பண்ணி காட்டுறானே, ஹாய் இப்போ நான் டைப் பண்ண தானாகவே வந்து இது வந்து அடுத்த வரிக்கு வந்துருச்சு. இந்த யூஆரில் இருந்தது டைப் பண்ணும்போது இது தானாகவே வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ண ஒவ்வொரு வரியும் தானாகவே வந்து கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும் கர்சர். நாம் வந்து தனியாக வந்து இதை வந்து என்ட்ரு பண்ணணும் அவசியம் இருக்காது. என்ட்ரு பண்ண ஒருவேளை எப்போ என்ட்ரு பண்ணோன்னா ஒரு பேராகிராஃப் முடிஞ்சு இன்னொரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இதை என்ட்ரு பண்ணோன்னா நம்ம டைப் பண்ண தானாகவே இருக்கும். இப்போ இல்லை ஒரு பேராகிராஃப்லேருந்து என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரு பண்ணால் தானாகவே அடுத்து வாங்கிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட்டோ கரெக்ட்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெல்லிங்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆட்டோ கரெக்ட். இந்த ஆட்டோ கரெக்ட் என்னென்னா ஒரு சில வார்த்தைகள் அது தானாகவே சரி பண்ணிக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ வந்து TEHன்னு போடுறேன் நான். இது வந்து தான் நான் தப்பாக என்ட்ரு பண்ணேன். இப்போ ஸ்பேஸ் பார் அமுக்குனா அது தானாகவே அது லெட்ரு மாறிடும். ஓகே, மாறிடுச்சா? THன்னு மாறிடுச்சு. இது வந்து ஆட்டோ கரெக்ட்னு சொல்லுவோம். இது வேண்டானா எடுத்துக்கலாம், பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கட்டும், பின்னாடி அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது சின்ன சின்ன எரர் வந்து அதுவே சரி பண்ணிக்கும். இப்போ வந்து சிவப்பு கலரில் வந்து நம்ம வந்து ஸ்பெல்லிங் எரர்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பச்சை கலரில் வந்து கீழே அடியில் வலையாக அலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இதையும் வந்து இது சரி பண்ணுறதுக்கும் மவுஸ் வச்சு அதில் வச்சுட்டு கர்சர் அதில் வச்சுட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணி, இதில் எப்படி நம்ம கர்சரை வச்சு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் சரியான வார்த்தைகள் வருதோ அதே மாதிரி இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இதை வச்சு கர்சரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் தானாகவே வந்துடும். நாம் வந்து இந்த கிராமரில் வந்து எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹவ் யூ ஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் ஹவ் ஆர் யூங்கிறது சரிதானே அப்படின்னா நம்ம அந்த இடத்துல புள்ளி வைக்கல, அதனால் மாறுது. இப்போ இந்த இடத்துல புள்ளி வைக்கலாம். ஓகே, இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா அப்படின்னா புள்ளிக்கு பதிலாக கொஸ்டின் கேட்கும். ஏன் அப்படின்னா இது கேள்வி, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது. இந்த மாதிரி நாம் பண்ணுற சின்ன சின்ன கிராமட்டிக் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாது சின்ன சின்ன விஷயங்களை வந்து இது வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி ஹவ் ஆர் யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம சரியான வார்த்தை. அதே மாதிரி இப்போ நம்ம ஏதோ ஒரு வாக்கியத்தை ஆரம்பித்து புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரோ அதுவே பண்ணிக்கும். அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இப்போ
இந்த இடத்துல சும்மா சாதாரண ஒரு கேள்வி அடிக்கலாமே. How is your ஓகே, இப்போ how is your ப்ராஜெக்ட்னு அடித்தாச்சு. இப்போ நான் புள்ளி வைக்கிறேன். புள்ளி வச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்மால் லெட்டரில் என்ன டைப் பண்ணாலும் ஃபஸ்ட் லெட்டர் அதுவாகவே கேபிட்டல் ஆகிருக்கும். இப்போ THE போடுறேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் விடுறேன், தானாகவே கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சா? இதே மாதிரி தான் புள்ளி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பித்தா அது கேபிட்டல் லெட்டர் ஆகிக்கும். இதுவும் ஆட்டோ கரெக்டில் வந்துடும். இது நம்ம வந்து கேர் பண்ண வேணாம். இந்த இடத்துல நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுனால அது இது காட்டுது. நம்ம வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கில் சரி பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம் அந்த எரரோட. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்துடுது. இதே லெட்டர் கவுண்ட்டும் இதை கிளிக் பண்ணால் வந்துடும். வேர்ட்ஸு எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, பேராகிராஃபு, கேரக்டர் வந்து வித் ஸ்பேஸோடு எவ்வளோ இருக்குது, வித்தவுட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து வேர்ட் கவுண்ட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். இது எதுக்காக உபயோகப்படும் அப்படின்னா, இப்போ ஒரு சில சாஃப்ட்வேரில் வந்து இவ்வளவு தான் வந்து இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் வந்து ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணும்போது இவ்வளோ கேரக்டருக்குள்ளே உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம ஆஃப்லைனில் டைப் பண்ணிடுறோம். ஆஃப்லைனில் டைப் பண்ணி ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இதுக்காக தான் உபயோகப்படுது. இதுக்கப்புறம் வந்து ஃபைல்லே வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேவ் பார்த்துட்டோம். சேவ் வந்து இந்த நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக சேவர்ஸ் வந்து இதை வந்து இன்னொரு பேரில் சேவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணாமல் இருக்குது. நாம் இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஃபைல் போய் சேவ் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பிரிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பிரிண்ட் டைரெக்டாக கொடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து நம்மளோட வியூ. அதாவது நம்ம இந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும் பேப்பரில் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் வந்து சொல்லும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து பிரிண்டர் நேம், என்ன பிரிண்டர் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நாம் இப்போதைக்கு ஜென்ரல் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் விட்டது முதல் பாகத்தில் விட்டது, அதனால் இது மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். பின்னாடி வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் பிரிண்ட் ஆல் பேஜஸ் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் இது தேவைப்படாது. இது எப்போ வந்து தேவைப்படும் அப்படின்னா தனித்தனி பேஜஸாக கொடுக்காம மொத்தமாக இருக்கும்போது தனித்தனி பேஜஸாக கொடுத்தா அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை மாற்ற வேண்டியிருக்கும். என்ன ஓகே, இப்போ இதில் என்ன பிரிண்டர் கொடுக்காமோ அந்த பிரிண்டர் நேம் மட்டும் வச்சுக்கிட்டு டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆயிரும். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. திரும்ப அடுத்த கிளாஸில் இருக்கும்போது பின்னாடி இதை வச்சு கூட்டுதலில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம், சேவ் பண்ணியிருக்கோம். ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆட்டோ கரெக்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது தானாக ஸ்பெல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மேனுவலாக நம்மளே ஸ்பெல்லிங் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஹோமில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதாவது இந்த மேலே இந்த ரிப்பன் பார், ஹோம் ரிப்பன் பார் இருக்கு இல்லையா, இதில் இருக்க காம்பனண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அது என்னென்ன செய்யும், அதோட விஷயம் என்ன அப்படிங்கிறது, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இதை பார்த்தவங்களுக்கு நன்றி. இதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.